Chapter 1 Relation and Function Exercise 1.4 Fourth sum பார்க்கலாம். Show that the function f natural numbers to natural number கொடுத்திருக்காங்க function defined by f of x is equal to 2x minus 1 is 1 1 but not on 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். Solution f of x is equal to 2x minus 1 function வந்து n to n அப்படின்றனால a-வும் natural number etc போட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு etc போடுறோம். b-க்கும் அதே மாதிரி 1, 2, 3, 4 etc போடுறோம். அடுத்து இப்போ substitute பண்ணணும். x is equal to 1 substitute பண்றோம். f of 1 போட்டோம் அப்படின்னா 2 of 1 minus 1 x க்குள்ள 1 இப்போ வந்து 1 வேல்யூ கிடைக்குது. அடுத்து x is equal to 2 substitute பண்றோம். இப்போ f of 2 போட்டோம் அப்படின்னா x க்குள்ள 2 போட்டு 3 வேல்யூ கிடைக்குது. x is equal to 3 போட்டோம் அப்படின்னா f of 3 5 கிடைக்குது. அடுத்து x is equal to 4 போடுறோம். f of 4 is equal to 2 of 4 minus 1 அப்போ வந்து 7 கிடைக்குது. It goes on அது வந்து etc natural numberனால etc range is equal to 1, 3, 5, 7 etc அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். இதான் ரேஞ்ச். arrow diagram a-வும் natural number b-யும் natural number. So 1 ல இருந்து 5 வரை எழுதி etc போட்டுக்கிறோம். இங்க 1 ல இருந்து 7 வரை எழுதி etc போட்டு பேர் பண்ணிக்கலாம். 1 ல இருந்து 1, 2 ல இருந்து 3, 3 to 5, 4 ல இருந்து 7 இந்த பேர் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். So என்ன எழுதுறோம்னா different element of A have different images in B. Therefore it is 1 1 function. But some elements in B என்ன இருக்கு அப்படின்னா 2, 4, 6 இதுக்கெல்லாம் வந்து ப்ரீ இமேஜ் இல்ல. ஸோ எப்படி எழுதுறோம்னா பட் சம் எலிமெண்ட்ஸ் இன் பி டஸ் நாட் ஹாவ் ப்ரீ இமேஜஸ் இன் ஏ அதனால இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சு. Fifth sum, show that the function f such that n to n, natural number to natural number, defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 1 function அப்படின்னு prove பண்ணணும். Given f of m is equal to m square plus m plus 3 எழுதிக்கிறோம். ஃபங்க்ஷன் என்னவோ n to n எழுதிக்கிறோம். அப்போ a-வும் natural number, b-யும் natural number etc போட்டு எழுதிக்கலாம். m is equal to 1 அப்போ f of 1 is equal to போட்டோம்னா 5 வரும். அடுத்து m is equal to 2 போட்டோம்னா f of 2 போட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து 9 கிடைக்குது. அடுத்து m is equal to 3 substitute பண்றோம். அப்ப f of 3 is equal to 15 கிடைக்கும். and it goes on etc போட்டுக்கிறோம். அடுத்து arrow diagram வரையலாம். a வந்து natural number, b யும் natural number. so 1 ல இருந்து 6 வரை எழுதி etc இதுவும் etc போட்டுக்கிறோம். 15 போட்டு etc போட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 15 வரைய கிடைச்சிருக்கனால இப்போ 1 ல இருந்து 5 க்கு பேர் பண்ணுங்க. 2 ல இருந்து 9, 3 ல இருந்து 15 பேர் பண்ணியாச்சு. இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். அதோட இந்த சம் வந்து முடிஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். அட் சிக்ஸ்த் சம் let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to n. let f tends to a to b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன் இப்படி போகுது. be defined by f of x is equal to x cube. then find the range of f. range கண்டுபிடிக்கணும். identify the type of function. அது என்ன ஃபங்க்ஷன்றதையும் நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். f of x is equal to x cube. அப்போ a ஓட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க. b வந்து நேச்சுரல் நம்பர்னால எக்ஸெட்ரா போட்டு எழுதிக்கிறோம். இப்போ வந்து a to bன்றனால a ஓட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்றோம். பண்ணோம்னா 1 cube வந்து 1 கிடைக்குது. 1, 1 x is equal to 2 போடுறோம். அப்போ 2 cube 2 into 2 into 2 8. அப்போ 2, 8 x is equal to 3 substitute பண்றோம். f of 3 வந்து 3 cube 3 into 3 into 3 27. so 3, 27 x is equal to 4. அப்ப f of 4 is equal to 4 cube 4 into 4 into 4 64. so 4, 64 range of f which is equal to answer என்னவோ 1, 8, 27, 64 அதான் range. சரியா அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து arrow diagram வரையணும். a வந்து 1, 2, 3, 4 அதை எழுதிக்கிறோம். b வந்து natural number. so 1 etc 8 etc 27 etc 64 போடுறோம். ஏன்னா natural number அப்படின்னால every element of a has images in b. எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. அதனால அது வந்து it is 1 1 function சொல்றோம். அதே மாதிரி இந்த ஊடால 1 ல இருந்து 8க்குள்ள இருக்க நம்பருக்குலாம் ஒரு ப்ரீ இமேஜ் இல்ல. சோ அது வந்து into function. ஏதாவது ஒண்ணுக்கு இல்லைனாலுமே அது ஒரு into function சொல்லுவோம். அதோட சம் முடிஞ்சு.